கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகளே, என் கிருபை உனக்கு போதும் மகனே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எப்படிப்பட்ட பலவீனத்தில், எப்படிப்பட்ட வியாதியில், எப்படிப்பட்ட கஷ்டத்தில், எப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையிலே நம்ம இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அவர் கிருபை ஒன்றே நமக்கு போதும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அளவில்லாத கிருபை நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையினாலே உடைய கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, உடைய பலவீனங்கள் எல்லாம் மறைவதாக. எல்லா பலவீனங்கள் பலனாய் மாறட்டும் ஏசப்பா. எல்லா சுகவீனங்கள் சுகமாய் மாறட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம கிருபையினாலே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி தரும்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீர் தாங்கி ஏந்தி சுமக்கிற தப்பு வைக்கிற தேவன் அப்பா. உடைய கிருபினாலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி காத்துக்கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.